ஓடியாங்க ஓடியாங்க சோறு ஓடாங்க ஓடியாங்க ஓடியாங்க. அப்படின்னு நினச்சி போன இடம்தாங்க நம்ம இந்த ரசனை ரெஸ்டாரண்ட். இந்த ரசனை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லக்ஷ்மி மில்ஸ்குள்ளார தாங்க. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம லக்ஷ்மி மில்ஸ்குள்ளே இருக்கிற வெஸ்ட் சைடுக்கு பேக் சைடில் இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்டு. இங்கே நீங்கள் போகணுன்னா ஒரே ஒரு கண்டிஷன் தான். டெஃபினட்டாக நீங்கள் வந்து இங்கே ஃபஸ்ட்டே நீங்கள் ப்ரீ புக் பண்ணினா மட்டும்தான் உள்ளே உட்காந்து சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு டேபிள் கிடைக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் எங்களை மாதிரி இப்படி தான் ரோட்டு கடையில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி வெளியில் உட்காந்து சாப்பிட வேண்டியது தான். இந்த ரெஸ்டாரண்ட்டோட மெயின் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் பாரம்பரிய முறைப்படி நம்மளுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து சைனீஸ் ஃபுட்டெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது இந்த ரெஸ்டாரண்ட்டில். இங்கே போனவுடனே ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல்லாக ஒரு பவுல் ஃபுல்லாக எங்களுக்கு ஒரு வத்தல் கொடுத்தாங்க. ஸோ ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி அதை ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த சூப் கேட்டிருந்தோம். ஸோ இங்கே வந்து ஒன்லி நாட்டுக்கோழி சூப்பு ப்ளஸ் வந்து மட்டன் சூப் இது மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நாட்டுக்கோழி சூப்புன்னு சொல்ல முடியாது, அது ஒரு ரசம் டைப்பில் தான் இருந்துச்சு. ஒரு டம்ளரில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த டம்ளரில் இருந்த நாட்டுக்கோழி ரசமும் அது கூடயே நாங்கள் வந்து இங்கே வந்து மெயினாக இந்த மட்டன் உப்பு கறி ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ அதையும் டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அது ரெண்டும் ஆர்டர் பண்ணோம். நல்லா இருந்தது அந்த நாட்டுக்கோழி ரசம், எஸ்பெஷலி ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. அது ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு காரசாரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மட்டன் உப்பு கறி வேறு லெவலில் இருந்தது. அது செகண்டாக ஆர்டர் பண்ணினது பார்த்திங்கன்னா மெஜஸ்டிக் சிக்கன் சொல்லிட்டு இது பேர். டெஃபினட்டாக நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா இது ரெண்டையும் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. அந்த மெஜஸ்டிக் சிக்கன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு சில்லி சிக்கன் பிரியர் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இங்கே போய் இதை டேஸ்ட் பண்ணுங்கள். நாங்கள் மெயின் ஃபுட்டாக ஆர்டர் பண்ணினது பார்த்திங்கன்னா பனை ஓலை கறி சோறுன்னு சொன்னாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த பனை ஓலையில் இது பண்ணாங்க. இதில் என்ன ஒரு இதுன்னா, ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அதாவது மட்டன் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த ரைஸில் இருக்கும். அதாவது மட்டனே நீங்கள் சாப்பிட மாட்டீங்கன்னா கூட இந்த சாப்பாடில் அது மிக்ஸ் ஆகியிருக்கும். நம்மளுக்கே அது தெரியாது. பட் ஃபுட்டு பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது ஒரு வகையான பிரியாணி தான் இது. மட்டன் கறி சோறுன்னு சொன்னாங்க. ஸோ அது கொஞ்சம் அவங்களே சரி ஓகே நானே சர்வ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதை டேஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. உண்மையாக அதாவது இந்த மட்டன் இப்போ நீங்கள் குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா அந்த குழந்தை மட்டனே சாப்பிடாதுன்னா தாராளமாக நீங்கள் இந்த ஃபுட்டில் வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா இதில் மட்டன் இருக்கிற மாதிரியே தெரியாது. ரொம்ப மைனூட்டாக தான் இருக்கும் அந்த பீசஸ்ஸு. ஃபைனலாக எல்லாம் முடிச்சுட்டு டெசர்ட் ஐட்டமாக குல்கந்த் புட்டிங் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரியலி அது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அது எனக்கு இது ஒரு அந்த ரோஸ் பெட்டல்ஸோட ஸ்மெல் தான் எனக்கு அதிகமாக இருந்துச்சு. ஃபைனலாக நம்ம ரசனை ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் கிளம்பும்போது. தயவு செஞ்சு நீங்கள் போனீங்க அப்படின்னா டேபிள் ப்ரீ புக் பண்ணிவிட்டு போங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தான் எங்களை மாதிரி வெளியில் உட்காந்து சாப்பிடணும். ஏன்னா அங்கே நிறைய ஈயெல்லாம் இருந்துச்சு. ஸோ மறக்காமல் ப்ரீ புக் பண்ணிக்கோங்க.